அலைக்கும் உறவுகளே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணாத்தா ஊருக்கு போயிட்டாப்ல. அவர் என்னென்னலாம் வாங்கிட்டு போயிருக்காருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளிநாட்டில் அதுவும் சவுதியில் ரியாத்தில் இருந்து என்னென்னலாம் வாங்கலாம் ஊருக்கு போகும்போது. 4 வருஷமா ஆச்சு அண்ணாத்த ஊர்லேருந்து வந்து. அவர் குழந்தை 8 மாதம் ஆச்சு. 8 மாதம் குழந்தையில விட்டு வந்தவர் இப்போ 4 வயசு ஆகுது. என்னென்னலாம் வாங்கியிருக்காரு, என்னென்னலாம் வாங்கிட்டு போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதே மாதிரி நம்ம பெட்டி கட்டும் போது எப்படிலாம் கட்டுவோம், என்னென்னலாம் பண்ணுவோம், அதையும் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு பழைய வாளி எடுத்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. இதுக்கு வந்து நீங்கள் கார்ட்டூன் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பெட்டி யூஸ் பண்ணலாம். உடையாமல் இருக்குன்னா நல்லா டைட்டாக பிளாங்கெட்டு, அதாவது போர்வையை போட்டு கட்டினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்களே. வாங்க மக்களே. 4 வயசு குழந்தைக்கு அண்ணாத்த என்னென்னலாம் வாங்கிட்டு போறாரு, எப்படிலாம் பேக் பண்ணுறாருங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களோட சப்போர்ட் ஆதரவு என்னைக்கு நமக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு பழைய வாளி எடுத்துக்கலாம். ஒரு பழைய வாளிக்குள்ளே நம்ம காப்பி தூள், அதாவது பாட்டில் லைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஊரில் நல்லா ஃபேமஸான காப்பி வந்து நெஸ்கஃபே காஃபி. அது ஒரு 3 டப்பா வாங்கியிருக்காப்புல அண்ணாத்தா. அது வந்து செண்டு, நம்ம ஊர் வெளிநாடு சவுதி அரேபியாவில் யூஸ் பண்ண செண்டு. ஆம்லா தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் 2. இதெல்லாம் வந்து மூடியை க்ளோஸ் பண்ணிடணும் மக்களே. மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம், எண்ணெயெல்லாம் கீழே ஒளிரும். அதுக்காண்டியே அதை வாளியில் வச்சு அப்படி டைட்டாக உள்ளே வைக்கிறது. அண்ணாத்த வந்து ஒரு 15 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸு, அதனால தான் இந்த மாதிரி வச்சுக்கிருக்காப்புல. ஹேண்ட் சோப்பு என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தரமாக இருக்கும். சரிங்களா? தைலம், விக்ஸு மாத்திரை சாப்பிடுங்க. அந்த மாதிரி விக்ஸு வப்புறாவா குழந்தைங்களுக்கு உள்ளது. நெயில் பாலிஷு. இது வந்து நம்ம அமிர்தாஞ்சன் ஜெண்டு பாம், டைகர் படம் போட்டுக்கல ஜெண்டு பாம். குழந்தைகளுக்கு உள்ளது தான். குழந்தைகளுக்குள்ள தான் சளி, காய்ச்சல், இருமல்லாம் வந்துச்சுன்னா தட்டி தெரிஞ்சு விட்டுரும் பேபி. இதெல்லாம் அந்த பாலியில் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. வாலியில் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே இறக்கி விட்ட வேண்டியதான். இங்கே பாருங்க, பிரைட் மேன் செண்டு 5 ரியால்கள் வாங்கினது. 5 ரியால் இல்லையா? எவ்வளவு? 30 ரூபாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்குலேருந்து ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த தைலத்தை கண்டிப்பாக வாயிருங்க. இந்த தைலம் பேர் வந்து மீசக்கார் தைலம். எல்லா மலையாளி கடை, எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த தைலம் வந்து கம்பல்சரியாக வாங்கிக்கங்க மக்களே. இது வந்து பச்சை தைலங்க. இது வந்து சின்ன பாட்டிலே 5 ரியால். இது வந்து பயங்கரமாக வாடையாக இருக்கும். தலைகால் வழியெலாம் செம்மையாக போயிடும். இது ஊருக்கு போகும்போது வாங்கிக்கோங்க. சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தைலத்தை உள்ள வச்சாச்சு. அதுக்கப்புறம் ப்ரீமியம் பிளாக் டீ, ஸ்ரீலங்கா, மேட் இன் ஸ்ரீலங்கா. அது வாங்கியிருக்கு. அதாவது சொந்தக்காரங்களுக்கு தேவையான வாட்சு. சின்ன பிள்ளைங்க, அத்தை மக, மாமா மக, அன்னை மகன், தம்பி மகங்களுக்கு பூரா வாட்சு. பூரா நல்லா வாட்சுங்க. வேறு விதமான வாட்சு. மணி ஓடலை, ஊருக்கு போய் வாட்சை பெல்ட்டை கழட்டி விட்ருவோம். இதெல்லாம் இந்த மாதிரியான உடையிற பொருளெல்லாம் இந்த மாதிரி வாளிகளை வச்சு பேக் பண்ணிக்கணும் மக்களே. சின்ன சின்ன கத்தி 5 ரியால் மார்க்கெட்டில் வாங்கினது. நம்ம வெளிநாட்டிலேருந்து தங்கமாக வாங்கிட்டு போகிறோம் பாருங்க. தங்கமாக வந்து இது வாங்கிட்டு போகிறோம், தங்க கலர் ஸ்பூனு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆணு இது வந்து 5 ரியால்களில் வாங்கின ஸ்பூனு தான். பூரா சும்மா டுபாக்கூரு. எல்லாரும் கேட்பீங்களா வெளிநாட்டில் என்ன ஃபேமஸ்? இந்த செண்டு தாங்க ஃபேமஸ். மல்லிகைப்பூ என்னமோ சொல்லுவாங்க. என்னத்தை சொல்லுவாங்க இதுக்கு பேர்? மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ செண்டை. இது வந்து நெயில் பாலிஷுங்க. இது 5 ரியாலில் வாங்கினது தான். நெயில் பாலிஷ் மேடின் வந்து என்ன போட்டிருக்கு பாருங்க. மேடின்ல வேறு ஏதோ போட்டிருக்கு. இதுவும் சூப்பராக சுவையாக இருக்கும். சாப்பிட்றாங்க அதுக்குன்னு. உதட்டில் போகிறது நல்ல ஐஸ்கிரீமாக இருக்கா. அண்ணாத்த வெளிநாட்டிலேருந்து பத்திரமா கொண்டு போகிறது இதுதாங்க. இந்த மேக்கப் பாக்ஸ் மட்டும் உடஞ்சிச்சு அப்படின்னா அவங்க பொண்ணு தொலைச்சிச்சு. இதுதான் மெயின். இது வந்து எவ்வளோக்கு வாங்கினா என்ன வாங்கணுங்கிறதா இல்லை. சின்ன குழந்தைங்க ஆசைப்பட்டனால அண்ணாத்த வாங்கிட்டு போய்க்கிருக்காப்புல பாருங்க. எப்படியா ஜிம்பாக்கா ஜிம்பான்னு க்ளோஸ் ஆயிடுச்சா? 1.5 மாதம் ஆச்சு விட்டுட்டு வந்திருக்காப்புல அண்ணாத்த. அதனால தான் இவ்வளோ சேஃப்டியாக வாங்கிட்டு போயிருக்காரு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஊரில் போய் என்ன நடக்குங்கிறதையும் கண்டிப்பாக போடுறேன் வீடியோவில். இதெல்லாம் பூரா 5 ரியால்களில் வாங்கினது. எப்படி நம்ம ஊர்லாம் நல்லா ஃபேன்சியாக இருக்கா? 5 ரியால் தான். பூரா 5 ரியாலில் கடையில் வாங்கின கத்திரிக்கோள், கத்தி எல்லாம் வாங்கியாச்சு. விதவிதமாக ரகரகமாக வாங்கி போய்கிட்டு இருக்கு பாருங்க. இதுவும் மேக்கப் பாக்ஸ் தான். இந்த லிப்டிக் மாதிரி இருக்கும்ல அந்த இது. இதில் பூரா வந்து பாட்டில் ஐட்டில் இறக்கியாச்சு. செண்டு, சோப்பு, கீப்பு எல்லாம் கத்தி கித்தி உள்ள சேஃப்டியான பாட்டில் பூரா உள்ள இறக்கியாச்சு. இந்த வாளியில் நல்லா டைட்டாக மூடியாச்சு. பார்த்துங்க மக்களே. இந்த மாதிரி தான் பேக் பண்ணணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லா ஒரு பிளைனான அட்டை பெட்டிக்குள்ள நம்ம வாளியை உள்ளே இறக்கி விட்ருங்க. சென்டராக வச்சுக்கணுமா? சென்டராக வச்சுக்கணும். சென்டராக வச்சுக்கிட்டு மற்றதை பூரா சைடில் திணிக்க வேண்டியதான். இப்போ என்னென்ன கிடக்கோ அதை பூரா அள்ளி கொண்டு சைடில் திணிக்க வேண்டியதான். என்னென்ன வாங்கியிருக்காங்கிறத பார்க்கலாம் பாங்க. ஒரு பழைய பேண்டு,
பேஸ்ட்டு, கோல்கேட் பேஸ்ட்டு, பான்ஸ் பவுடரு, செண்டு, மல்லிகைப்பூ செண்டு, கேட்குறவங்களுக்கு பூரா செண்டு, 5 ரூபா கல்ல வாங்கின பவுட்ரு, புது செண்டு. இதுவும் செண்டு தான். இது வந்து பிரிட்டிஷ் மேனு. பிள்ளைகளுக்கு வந்து அவங்க பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகுது. 8 மாதத்தில் விட்டு வந்தாப்புலையா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகுது. பூரா கலர் பென்சில் வாங்கியிருக்காப்புல. கலர் பென்சிலு, கிச்சு நட்ராஜ் பென்சில் மாதிரி இந்த ஊரில் வெளிநாட்டில் உள்ள பென்சில் அது. ஆமாம், அவங்க பொண்ணு வந்து இந்த சோப்பு தான் வாங்கணும் அப்படின்றது. அதனால அண்ணாத்தா பியூர் சோப்பு கண்ணாடி சோப்பு வாங்கியிருக்காப்புல. நம்ம ஊரில் குட்டியாக இருக்கலாம். அதே மாதிரி இது வந்து பட்டர் பிக்கீஸ் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். துணி காய போட்டுக்கலாம். ஊரில் எல்லாம் துணி காய போட்டுக்கலாம். அதுக்கு வந்து கயிறு பென்சிலு தாங்க மெயின். அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கு. பேரிச்சம்பளம், இதுவும் பென்சிலு தான். இன்னும் ஒரு 12 வருஷத்துக்கு பென்சிலே வாங்க வேண்டியதில்லை. அவன் அப்பாவுக்கு வந்து பழைய நம்ம இது இருக்கும்ல பட்டாப்பெட்டி, இது அந்த பெல்ட்டு, நல்லா லெதர் பெல்ட்டு. அதாவது அவங்க குழந்தை வந்து 8 மாசத்துல விட்டு வந்தாப்புல. 1.5 மாசத்துல 50 நாள்ல விட்டு வந்த போது வாங்கி கொடுத்த பொம்மை திரும்ப அதே மாதிரி வாங்கிட்டு போறாரு. நடக்க ஆரம்பிச்சிருச்சு புள்ள. சைஸ் தெரியாம வாங்கிட்டாப்புல. அந்த செப்பலையும் வாங்கியாச்சு மக்களே. ஊர்ல போனா வெயில் ஓவரா இருக்கு. அதனால சைட்ல கொடுத்த கிளாஸை கொண்டு போறாரு அண்ணாத்தா. இந்த வீட்டுக்காரம்மாக்கு பர்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த முறுக்கு இருக்கலாம் சொல்றாம்ல, தீபாவளிக்கு போறாப்புல. அதனால அந்த முறுக்கு எடுக்கிறதுக்கு இங்கே இது அந்த முறுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கனால கொஞ்சம் இடிக்கி நம்ம ஊரில் இடிக்குன்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லணும்னா இது ஏதாவது சொல்லிக்கோங்க, உங்கள் பேர் வச்சுக்கோங்க. பனிக்காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. அதனால வேஸ்லின் வாங்கிட்டு போகிறாப்புல. மக்களே, கோடாரி தைலம் தான் மெயினை பார்த்துக்கங்க. கோடாரி தைலம் கிழடு கட்டைகளுக்கு பூரா கோடாரி தைலம் வாங்கிக்கோங்க. இது வந்து அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு நெயில் பாலிஷு. அவங்க வீட்டுக்காரம்மாங்கல்ல, அவங்க குழந்தைக்கு தான் நெயில் பாலிஷு. காய்கறி வெட்டலாங்க, காய்கறி வெட்டலாம், படுத்து தூங்கலாம். கட்டை அது காய்கறி வெட்டுற கட்டை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போர் அடிக்குதா? அடுத்து ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவில் சொல்லுங்கள். நல்லா இருக்கும் இந்த கட்டை. சவுதியில் 5 ரியால் கடை வந்து அங்கங்கே திறந்துருக்காங்க. 5 ரியால் கடை வாங்கினீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஜாமான் அப்புறம் வாங்கிக்கலாம். இப்படி தான் பெட்டியை கட்டணும். பாருங்கள் பெட்டி எப்படி கட்டணும்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இது வந்து இந்த பிஸ்கட் நல்லா இருக்குங்க. அதாவது சுகர் பேஷண்ட் சாப்பிட்ற பிஸ்கட்டு நல்லா இருக்கும். இந்த பிஸ்கட்டு சென்சிட்டிவான பிஸ்கட்டு. அந்த மாதிரி கேப் இல்லாமல் அடைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அங்கிட்ட இங்கிட்டும் பொருள் போச்சுன்னா உடையாமல் கொள்ளாமல் இருக்கும். இது நம்ம போஸ்தானி சாக்லேட்டு நம்ம சைட்டில் வந்து பக்ரீத்துக்கு கொடுத்தது, எல்லாத்துக்கும் கொடுத்தது, எல்லா எம்ப்ளாயிஸும் கொடுத்தது. பாக்ஸவே அந்த பொண்ணு தான் ஓப்பன் பண்ணுங்கிறக்காண்டி இன்னும் ரோப்பே பிக்காமல் வச்சுருக்காப்புல. எவ்வளோ அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. அட்டகாசமாக இருக்கா? இதுதான் கொண்டு போக போகிறோம். என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ என்ன முடியலை, அரை பெட்டி தான் முடிஞ்சிருக்கு. பெட்டியை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. பலூனு 5 ரியாலுக்கு வாங்கின பலூனு அதையும் கேப்லாம் சொருகி விட்ருங்க. வெளிநாட்டிலே நல்லா ஃபேமஸான லேவண்டர், அதாவது பால்லாம் போட்டிருக்கு, பால் பவுடர்லாம் போட்டிருக்கு. சோப்பு வேற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதாவது நமக்கு 2 பெட்டி கட்ட சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பெட்டியில் நல்லா தரமாக தயாரிச்சு விட்ருவோம். அடுத்து வந்து ஸ்கெட்சு இவ்வளோ தான் வாங்கியிருக்கு சரிங்களா. எல்லாம் பிள்ளைகள் தான் போய்கிட்டு இருக்கு. பெட்டி பூரா பிள்ளைக்கு தான் போய்கிட்டு இருக்கு. பிள்ளைய நோக்கி போய்கிட்டு இருக்கு. அம்மா வந்துட்டான் நெருங்கி வந்துட்டான். நாளைக்கு பயணமாகுது அண்ணாத்த ஊருக்கு போய் என்ன ஆக போகிறங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அப்போ தான் தெரியும் மக்களே. ஒரு பெட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மாஸ்கிங் டேப்பை போட்டு ஒட்டிட வேண்டியதான். நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி டைட்டாக டேப்பை போட்டு ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான். நல்லா அவங்களோட பழைய கையில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே பெட்டியை போட்டு இந்த மாதிரி இடம் பார்த்துங்க, திருப்புங்க. இந்த மாதிரி 20 கிலோ இருக்குண்ணா. எவ்வளோ இருக்கு? கிளம்பி வருது. எங்கே 22 இருக்கானாத்தா? 20 இருக்கானாத்தா? 20 இருக்கு மக்களே. இங்கே தள்ளி நின்னாங்கிட்ட அண்ணா இந்த மாதிரி ஒரு பழைய சேர் இருந்துச்சுன்னா எடுத்து அது மேலே வச்சு அப்படியே ரோல்ஸ் போட்டுற வேண்டியதான். இதெல்லாம் வாங்கி எங்கள் ஜாமான் வாங்குற கடையிலே தருவாங்க. அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். பிலிமு இதுக்கு பேரு. இந்த மாதிரி தான் சுத்தணும். பார்த்துக்கோங்க. பெட்டியை பூரா சுத்தணும். கரன்னு ராட்டின மாதிரி சுத்தணும். அண்ணாத்த வந்து பிள்ளைக்கு வந்து குளிர்காலனால சொட்டு வாங்கியிருக்காப்புல. 55 ரியால் நம்ம ஊர் காசுக்கு 1500 ஆச்சு. நம்புற மாதிரி இருக்கா? நம்பினா அடுத்த வீடியோ போடுவேன். வந்து இதுதாங்க பாதாம், பிஸ்தா, முந்திரி இதுதான் மெயினாக வாங்கணும். அண்ணாத்த ஊருக்கு வர போகிறாப்புல. அதனால வந்து மெயினாக தான் வாங்கிட்டு போகணும் சரிங்களா. மறந்தாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சம்பளம் மெயினு. காப்பி குடிக்கிற கப்பு 4 கப்பு வந்து 5 ரியால் வாங்கினது 5 ரியாலு. இது வந்து அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஹேண்ட்பேக்கு. இது வந்து 25 ரியாலு. எப்படி இருக்கு? தரமாக இருக்கா?
தலைக்கு வந்து பேண்டேஜ் இல்லைங்க, பேண்டேடா இது என்னமா சொல்லுவாங்க, பேண்டு, தலை பேண்டு. நம்ம பேரிச்சம்பளம் தான் மெயின். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான பேரிச்சம்பளம். எல்லாம் 2 பெட்டி ரெடி ஆயிடுச்சு மக்களே, 2 பெட்டி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஆகல பார்க்குறேன். நன்றி, வணக்கம் மக்களே. ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு காலைல 9 மணிக்கு ஃப்ளைட் ஏற்றி விட வேண்டியதான்.